நலமுடன் வாழ்வதற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சியில் மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இது தரப்படுகிறது. மக்கள் அனைவரும் அதிகாலையிலேயே பார்த்து பழகி தங்கள் உடல்நலத்தையும் மனநலத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் அதிகாலை வேளையில் தரப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பழகிறார்கள், பார்த்து பழகி பலனும் அடைந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு பார்ப்பீர்களானால், திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி என்னும் கிராமத்திலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அச்சய அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. 2 மாணவிகள், ஸ்ருதி 7வது வகுப்பு, பவதாரணி 7வது வகுப்பு, கை கும்பிட்ட சுப்த வஜ்ராசனத்தை செய்யப் போகிறார்கள். யாரும் இது மாதிரியான ஆசனத்தை செய்யவில்லை, இவர்கள் செய்யப் போகிறார்கள். அது பல்வேறு பலன்களை தரக்கூடியது. என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு என் பக்கமாக திரும்புங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். என் பக்கமாக திரும்பி வஜ்ராசனத்தில் உட்காருங்கள். தலையை நல்லா வளைச்சி முதுகை மேலே தூக்கி வைங்க. சக்கராசனம் மாதிரி நல்லா தூக்கிடணும். வெரி குட். அப்படியே கையை ரெண்டையும் கூப்பிட்டு கையை உயர்த்துங்க. நல்ல மூச்சிடுங்க. கை கும்பிட்ட, கை தூக்கி கும்பிட்ட சுப்த வஜ்ராசனம். மூச்சிடுங்க நல்ல. எத்தனை ஆசனங்களை முனிவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கார்கள் பாருங்கள். தைராய்டு கிளான்ஸ், மூல நரம்பு இழுக்கப்படுகிறது, மார்பகம் விரிக்கப்படுகிறது, வயிறு சக்கராசனம் போன்று வருவதால் வயிற்றில் உள்ள நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. ஆகவே 4 கோணங்களும் இதிலே சரி செய்யப்படுகிறது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சென்சேஷனல் பார்ட்ஸ் அண்ட் மைண்ட், ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், கண், மூக்கு, காது, தோல், புலன் உறுப்புகள், மூளை. இவைகள்தான் நமக்கு முக்கியமான உறுப்பு சரியாக இயங்க வேண்டும். அவைகளை நாம் பாரமரித்தாகிவிட்டது. எதை உபயோகப்படுத்தாலும் அதை பாரமரிக்க வேண்டும். இந்த உறுப்புகளெல்லாம் நாம் உபயோகப்படுத்துகிறோம், பாரமரிக்க வேண்டும். வீட்டில் உபயோகப்படுத்தப்படக்கூடிய பொருள்களெல்லாம் பாரமரிக்கின்றோம். அதே மாதிரி இந்த உடலும் ஒரு மிஷினரி, பாரமரிக்கப்பட வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எவ்வளோ நேரம் வேண்டுமானால் இந்த ஆசனத்தை இருக்கிறார்கள். அப்படியே மெதுவாக எழுந்திருங்கள். கையை உயர்த்தி முன்னால் குனியுங்கள். மகா முத்ரா, கையை உயர்த்துங்கள். அதற்கு ஒரு ரிவர்ஸ் போஸ். முதுகெலும்பை முன்னும் பின்னும் வளைக்க அவர்களுடைய வயது தள்ளி போடப்படுகிறது, வாலிபம் நீடிக்கப்படுகிறது, இளமை மேலிடுகிறது. அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பின்னால் படுங்கள். தலையை திருப்புங்கள். கையை மேலே கும்பிடுங்கள். விரலெல்லாம் சேர்த்துடணும், எல்லா வரலையும் சேர்த்துடணும்.
நன்றாக மூச்சை இழுங்கள். சத்தமாக மூச்சு இழுக்கணும். மெதுவாக கையை கீழே இறக்குங்கள். அப்படியே எழுந்திருங்கள். கையை மேலே உயர்த்தி முன்னே குனியுங்கள். மகாமுத்ரா, ரிவர்ஸ் போஸ், அதற்கு மாற்றாசனம். இப்பொழுது எழுந்திருங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை பக்கவாட்டில் செய்ய வேண்டும். எழுந்திருங்கள். அப்படியே நேராக திரும்புங்கள். நல்ல திரும்ப நேர. அப்படியே படுங்க. பக்கவாட்டில் படுங்க. தலை திருப்புங்க. கும்பிடுங்க. நல்ல கை விரலை சேர்த்து எல்லா விரலையும் சேர்த்துடணும். கையை ஒய்த்துமா, நல்ல ஒய்த்து. அப்படி இருக்கணும். மூச்சிடுங்க. சத்தமாக மூச்சு இழுக்கணும். ஏனென்றால் நுரையீரல் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மார்பு விரிக்கப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான பிராண சக்தி மூச்சை இழுக்க இழுக்க உங்களுக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நுரையீரல் 1/3 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முழுமையாக நுரையீரல் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கிடைத்துவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே மெதுவாக எழுந்துருங்க. முன்ன குனிங்க. கையை உயர்த்தி ரிவர்ஸ் போஸ். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். முன்போல் அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியவர்களே, இந்த சிறு குழந்தைகள் எவ்வளோ அற்புதமாக ஆசனங்களை செய்கிறது பாருங்கள். எந்த விதமான ஒரு மனதிலோ அல்லது முகத்திலோ விகாரமே தெரியவில்லை. கஷ்டப்பட்டு கொண்டு செய்வ மாதிரி மூஞ்சியை இறுக்கி கொண்டோ மூச்சை பிடித்து கொண்டோ செய்வதில்லை. அற்புதமாக செய்கிறார்கள். அப்படித்தான் ஆசனத்தை செய்ய வேண்டும். எந்த கடினமான ஆசனத்தை செய்தாலும் அந்த கடுகிடுப்பு மூஞ்சிலே தெரியக்கூடாது, அந்த வலி தெரியக்கூடாது, மூஞ்சியிலே தெரியக்கூடாது. அது சாதனை செய்தால் தான் கிடைக்கும். அதை சாதனை செய்திருக்கிறார்கள். அற்புதமாக செய்கிறார்கள். அதில் கஷ்டப்பட்டு கொண்டே செய்வதில்லை. அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவ சமுதாயம் என்ன மக்களே அனைவரும் செய்து தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நீங்கள் நெடிது இனிது மக்களுக்கு சேவை செய்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களுக்காக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.